அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஆல்ரவுண்டர் ஐயப்பன் நம்ம சேனல் தான் பார்க்க போறோம். ரெஜிஸ்டர் போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எந்தெந்த நடிகைகள் எல்லாம் பங்கேற்று இருக்காங்க, அதாவது அந்த நடிகைகள் அந்த கட்சிக்காக வேலை பார்த்துருப்பாங்க, இல்லை அந்த கட்சியோட மெம்பராக இருப்பாங்க, இல்லை பொறுப்பாளராக இருப்பாங்க, இல்லை அந்த கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, அப்படியா? அந்த தலைவர்களை புகழ்ந்து பேசி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல வகையான காரணங்களால மும்தாஜுமா தெரியாது இதெல்லாம். நடிகைகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுல முக்கியமா அன்எக்ஸ்பெக்டடா சில ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க. இது அவார்டு வாங்கினாங்க, அந்த கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கவிதா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அந்த நடிகைகள் யாரு அப்படின்றத பார்ப்போம். இது மும்தாஜ் ஜோதிகாலாம் தெரியாது, சும்மா போட்டாங்களா பேக்ரவுண்ட். தமிழ்நாட்டின் இரும்பு பெண்மணி டாக்டர் ஜே ஜெயலலிதா. ஒரு காலத்துல எல்லாருமே சினிமாவில பார்த்து ரசிச்சிருந்தாலுமே அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு அம்மாவா தான் பார்க்க அந்த டைம்ல 70கள் வரைக்கும் தேடி வரதெல்லாம் ஹீரோயின் வரதெல்லாம் பெரிய விஷயம். ஜெயலலிதா அம்மா அவர்கள் அப்படின்ற மாதிரி பேர் எடுத்திருந்தாங்க. 120க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. முக்கியமா எம்ஜிஆர் சார் கூட சேர்ந்து நடிச்ச எல்லா படங்களுமே உங்களுக்கு ஹிட் தான். ஆயிரத்தில் ஒருவன், வெண்ணிற ஆடை, அடிமை பெண், பட்டிக்காடா பட்டணமா, இந்த மாதிரி பல படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி படங்களே அவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி முதலமைச்சர் ஆகிறாரு. அதுக்கப்புறமா அந்த கட்சியில் போயிட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜாயின் பண்ணி அந்த கட்சியில் ஒவ்வொரு பொறுப்பாக பதவி வைத்து அவருடைய இறப்புக்கு பின் அந்த கட்சியோட தலைமை பொறுப்பை ஏற்று பல பிரச்சனைகளை கடந்து 1991 ஜெயலலிதா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக ஆகுறாங்க தமிழ்நாட்டுக்கு. மக்களுக்காக நான் 1991 இருந்து 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் அவங்க சிஎம் இருந்திருக்காங்க. அண்ட் இந்தியாவிலேயே தன் பதவி காலம் இருக்கும் போதே இறந்து போன முதலமைச்சர் இவங்க. அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகங்கள், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? செகண்ட் ஒன் ஆக்ட்ரஸ் சிம்ரன். என்னது சிம்ரன்லாம் அரசியல் கட்சியில இருந்தாங்க. இருக்குல்ல, சொல்றேன் கேளுங்க. தமிழ் சினிமால கிளாமர், டான்ஸ் அண்ட் ஹோம்லியான லுக், இது ரெண்டு ஏதோ யாருக்கும் பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர்களா இருக்கக்கூடிய ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா இவங்க எல்லாரோடையுமே படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 90s டைம்ல கொடிகட்டி பறந்த ஹீரோயினா அது இவங்க தான். அந்த அளவுக்கு இவங்களுடைய சாங்ஸும் சரி, இவங்களோட ஆக்டிங் சரி, தமிழ் மக்கள் அப்படி கொண்டாடினாங்க. இவங்க 2006 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அபிஷியலா ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணி அந்த கட்சியோட ரெட்டை சின்னத்துக்காக வாக்கு கேட்டிருக்காங்க. சென்னையில இருக்க தண்டையார்பேட்டை பகுதியில் 2006 வாக்கு சேகரிக்க போயிருக்காங்க. அப்பெல்லாம் யாரு இதெல்லாம் பார்த்துட்டு? அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவருக்காக தான் அப்போ ஏடிஎம்கே வாக்கு சேகரிச்சிருக்காங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நான் ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது, அந்த லீடருக்காக நான் போய் வேலை பார்த்தேன், அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்காக நாங்க போய் வேலை பார்த்தோம். எப்படி இருக்காரு? எலெக்ஷனுக்கு அப்புறமா அவங்க எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுமே கலந்துக்கிறது கிடையாது. தேர்ட் ஒன் ஆக்ட்ரஸ் கோவை சரளா. நம்ம தமிழ் சினிமாவில் கோவை சரளாவை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வடிவேலு, கவுண்டமணி, விவேக் இந்த மாதிரி எல்லா ஆட்கள் கூடயும் சேர்ந்து காமெடியில பிச்சு உதறி இருப்பாங்க. காலகாலத்துக்கு நின்று பேசுற அளவுக்கு காமெடி சீன்ஸ் அவங்க கொட்டி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு. எனக்கு வரப்போறவன் தான் எங்க இருக்கானோ, எப்படி இருப்பானோ. இவங்களுமே 2006 தமிழ்நாடு அவங்களுடைய வாக்கு சேகரிச்சு பிரச்சாரம்லாம் பண்ணிருக்காங்க. சேம் அதே சிம்ரன் அவர்கள் கூட சேர்ந்து ஒரே மேடையில பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இவங்களுமே அபிஷியலா ஏடிஎம்கே கட்சியில ஜாயினிங் கிடையாது, பட் அந்த டைம்ல அந்த லீடருக்காக இவங்க பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு அரசியல் ஈடுபாடும் இல்லாம இருந்தவங்க 2019 அபிஷியலா கமல் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் கட்சியில ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷன்ஸுக்காக கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்காக பிரச்சாரங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. மாற்றம்னு சொல்லி நம்ம எப்ப பாரு ஒரே பக்கமா சாயாம புதிய மாற்றத்தை உருவாக்குவோம். அடுத்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப 2021 டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்களுடைய மேடைகள்ல அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் மக்கள் நீதி மையம் டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருச்சு. அந்த ஒரு ரீசன் கூட்டணி இல்ல, அப்படியே போயிருச்சு அந்த கட்சி. எம்என்எம் டிஎம்கே ஒரு இதுக்கு சீட்டு கூட கொடுக்கல. ஃபோர்த் ஒன் ஆக்ட்ரஸ் குஷ்பு. 1988 ரிலீஸ் ஆன தர்மத்தின் தலைவன் தமிழ் சினிமாக்கள் நிறைய இதுல இருந்தாங்க. 90s டைம்ல ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸா இருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்தாங்க, பிஜேபில இருந்தாங்க, படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. டிஎம்கேல இருந்தாங்க. படத்துல இவங்க நடிச்சதுக்காக கட்சி மாறிட்டே இருந்தாங்க நினைக்கிறேன். கிடைச்சிச்சு.
அதுக்கப்புறம் அண்ணாமலை படமும் சொல்லலாம். இந்த படம் பயங்கரமா ஓடிச்சு. இப்படி சினிமாவில நல்லா நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் அரசியல் ஆசை வருது. ஆசை வந்த உடனே இவங்க போய் சேர்ந்த முதல் இடம் என்ன தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துல. திமுகலே இருந்த இருக்கா? கலைஞர் அண்ட் துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவரோட முன்னிலையில சில பெண்களோட போயிட்டு ஜாயின் பண்ணாங்க அந்த பார்ட்டியில. கண்டிப்பா டெலிவிஷனும் அல்லது சினிமால தொடர்ந்து நடிச்சுட்டேன். எல்லா கட்சியிலும் இருந்திருப்பாங்க. அதை பத்தி என்ன முடிவு பண்ணல. திமுகவுக்கு இன்னொரு கவர்ச்சியான பெண் பிரமுகர் கிடைத்து விட்டார். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கட்சிக்காக ஒரு 4 வருடங்கள் வேலை பார்த்தாங்க. அப்புறம் 2014ல திமுகவுல இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண உடனே இவங்களுக்கு நேஷனல் ஸ்போக் பர்சன் அப்படின்ற ஒரு பதவியும் கொடுக்குறாங்க. அந்த கட்சிக்காக இவங்க ஒரு பேச்சாளரா பிரச்சாரங்கள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இறங்கி ஒவ்வொரு தெருமுனைக்கு போயிட்டு மக்கள் சந்திச்சு நான் வந்து உழைக்க போறேன். நான் தனியா என்னால செய்ய முடியாது. என்னுடைய கோடிக்கணக்கான காங்கிரஸ் பீப்புள் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தியாக நான் கீழே இறங்கி வேலை செய்ய போறேன். 2014ல இருந்து 2020 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில பயணிச்சதுக்கு அப்புறமா 2020ல காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி சேம் அதே இயர்லயே பிஜேபியில போயிட்டு ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணின நெக்ஸ்ட் இயர் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வைகவும் அப்படிதான் பண்ணுவாரு. வைகவும் எல்லா கட்சியும் போட்டி போடுறாங்க. அதுல இவங்க லூஸ் பண்ணி எந்த கட்சி போறாங்க வந்து போறோம். 2025ல தமிழ்நாடு பிஜேபி பார்ட்டியோட வைஸ் பிரசிடென்ட்ல ஒருத்தவங்களா இவங்களை அறிவிக்கிறாங்க. அண்ட் நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராகவும் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில. 2020ல இருந்து இப்ப வரைக்குமே பிஜேபி கட்சியில பயணிச்சிட்டு இருக்காங்க. Fifth one, சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சு 1998 வரைக்குமே தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்கள் இவங்களுக்கு எதிரா இருந்தாரு, கமலுக்கு எதிரா. தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி போன்ற மொழிகளுமே 120க்கும் மேற்பட்ட குறிப்பிட்டு இவங்களோட நடிப்புல வந்த படங்கள் சொல்லணும். தேவர் மகன், அபூர்வ சகோதரர்கள், ராஜா சின்ன ரோஜா, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே சொல்லலாம். இப்படி படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பொலிட்டிக்ஸ் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 1997ல பிஜேபியில போயிட்டு ஜாயின் பண்றாங்க கௌதமி அவர்கள். ஜாயின் பண்ண உடனே பிஜேஒய்எம் அதாவது பாரதிய ஜனதா யுவா மோர்ச்சா அப்படின்ற பாரதிய ஜனதா கட்சியோட யூத் விங்ல வைஸ் பிரசிடென்டா இவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. இவங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவங்களுக்காக ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற 3 ஸ்டேட்கள்லயுமே கேம்பெயின் போயிருக்காங்க. இந்த மாதிரி பயணிச்சிட்டு இருக்கும்போது அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொலிட்டிக்கல் கரியர்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு அவங்க டாட்டர்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா 2017ல பேக் டு பிஜேபி வந்து 2021 எலெக்ஷன்ஸ்ல ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியோட இன்சார்ஜா இவங்க ஒரு போஸ்டிங் வகிச்சு அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா 2023ல கௌதமி அவங்களுடைய சொத்தை ஏமாத்தி வாங்கின ஒருத்தவனுக்கு பிஜேபி கட்சியில இருந்து உதவி பண்றாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வரும்போது அந்த கட்சியில இருந்து 2023ல விலகுறாங்க. 1997ல இருந்து 2023 வரைக்கும் பயணிச்சவங்க இந்த ஒரு இஷ்யூனால அந்த கட்சியில இருந்து விலகுறாங்க. விலகி அடுத்த வருஷம் 2024ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி திரும்பி கட்சியில ஜாயின் பண்றாங்க. அந்த கட்சி இவங்களுக்கு டெபுட்டி ப்ரொபகண்டா செக்ரட்டரி அப்படின்னு ஒரு போஸ்டிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேல பயணிச்சிட்டு இருக்காங்க. 6th one ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்பந்தனா. இவங்களை வந்து ரம்யா அப்படின்னு இவங்களும் பிஜேபி நினைக்கிறேன். ஃபிலிம் ப்ரொடியூசர், பொலிட்டீஷியன், இந்த மாதிரி பல பதவிகள் இருந்திருக்காங்க. இவங்க வேற யாரும் கிடையாது. பொல்லாதவன், வாரணமாயிரம், சிங்கம்புலி போன்ற படங்கள் எல்லாம் நடிச்ச ஹீரோயின் தான் இவங்க. நல்லா பீக்ல தான் இருந்தாங்க. ஏன் அப்படியே போயிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்க பெங்களூர்ல தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க சினிமாவில இருந்து பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா பாலிடிக்ஸ் பக்கம் வர்றாங்க. வந்து 2012ல இந்தியன் யூத் காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2013ல நடந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்காக கர்நாடகா ஸ்டேட்ல இருக்க மாந்தியா தொகுதியில போட்டிக்கிட்டு எம்பியாவும் வின் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்ல இருந்து அப்போ வரைக்கும் பார்க்கும்போது யங்கஸ்ட் எம்பியாவும் அவங்க தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2014ல நடந்த இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன்ல போட்டிக்கிட்டு அதே தொகுதியில தோல்வி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு 2017ல இவங்களை காங்கிரஸ் கட்சியோட ஐடி விங்ல ஹெட் ஆபீசரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல், சோஷியல் மீடியா இந்த மாதிரியே பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கும்போது 2019ல அந்த ஐடி விங்கோட ஹெட் ஆபீசர் போஸ்டிங்ல இருந்து அவங்க வெளியில வர்றாங்க. பட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல தான் அவங்க இன்னும் பயணிச்சிட்டு இருக்காங்க. 7th one ஆக்ட்ரஸ் ராதிகா சரத்குமார். 1978ல கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள பல மொழிகள்ல 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தண்டனை, கேளடி கண்மணி, சூரியவம்சம் இந்த மாதிரி பல முக்கியமான படங்களையுமே நடிச்சு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க தமிழ் சினிமாவில். தெரியாதோடு சம்பளம் ஒரு பிரச்சனை ஓவர். சம்பளம் கையில கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடுமா? என்னங்க நீங்களே கையில வச்சிருங்க, இந்த மாசம் லிஸ்ட் கொண்டு வரேன்.
ஒரு வெர்சடைல் ஆக்டரும் கூட இவங்க. எந்த கேரக்டர்னு கிடையாது, எதை கொடுத்தாலும் அவ்வளோ அக்யூரேட்டா சூப்பரா நடிச்சு கொடுப்பாங்க. இப்படி ஒரு வெர்சடைலான ஆக்ட்ரஸா இருக்க இவங்க இப்பவுமே சினிமாக்கள் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே சமயத்துல அரசியல் பயணத்திலயுமே பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. சிறப்பு பிஞ்சு பயிரோ தூமிய குடிக்கீங்களா? ஆற சொத்த ஆற கேக்குறத 1980களில் பார்த்தீங்கன்னா ராதிகா அதிகமான படங்கள் கலைஞர் அவர்களோட குடும்பங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதனால அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குது. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா இவங்கள வந்து அந்த கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண சொல்லி அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால இவங்க டிஎம்கேல 1980களில் ஜாயின் பண்ணி 89ல் அந்த கட்சிக்காக பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டு பல மேடைகளில் பல பிரச்சாரங்களை பேசியிருக்காங்க. இவங்களுடைய பிரச்சாரமா என்னன்னு தெரியல, அந்த பிறக்கவே இல்லை. டிஎம்கே கவர்மெண்ட் சூப்பரா வின் பண்றாங்க. ஓஹோ. அந்த எலெக்ஷன்ஸுக்கு அப்புறமா பெருசா மேடைகள்ல பேசாம அரசியல் பயணம் இல்லாம வீட்ல இருக்காங்க, படங்கள் மட்டும் நடிச்சுக்கிட்டு. தென் அதுக்கப்புறமா டிஎம்கேல இருந்து விலகி 2006ல ஏடிஎம்கேல ஜாயின் பண்றாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் சரத்குமாரோட சேர்ந்து. அந்த கட்சிக்குள்ள போயிட்டு என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியல, கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் 2007லயே அவனை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா எந்த கட்சியிலையும் நான் சேரலடா, நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அனைத்து இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க 2007ல. அந்த கட்சியோட பிரசிடென்ட் அண்ட் பிரைமரி டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி இந்த மாதிரி பல பதவிகள் வகிக்கிறாங்க ராதிகா அவர்கள். பட் கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் பெரிய விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு சீட்டு ஜெயிக்கணும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே அவங்களுக்கு கிடைக்கல. 2007ல ஆரம்பிச்சு 2024 வரைக்குமே தனியா அனைத்து மேபி சூரிய வம்சம் வந்தப்போ ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்துச்சு. அந்த டைம்ல நம்மளால் தூங்கிட்டு இருக்கும்போது சடனா கனவுல வந்து கட்சியை போயிட்டு பிஜேபியோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அனைத்து இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு போயிட்டு பிஜேபியோட ஜாயின் பண்ணி 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல கூட்டணி வச்சு விருதுநகர் தொகுதியில போட்டியிட்டாங்க. பட் ராதிகா சரத்குமார் தோத்து போயிட்டாங்க. அதுவும் 3வது இடம் பிடிச்சு தோத்து போயிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்குமே பிஜேபியோட சேர்ந்து தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியர் என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். கலைஞர் இல்லாத அரசியல், கலைஞர் இல்லாத கழகம், கலைஞர் இல்லாத அறிவாலயம். 8th one actress நமிதா. ஒரு காலத்துல நானும் நம்பிட்டாங்க. இவங்களோட பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் டைமா 2016ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியில ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய முன்னிலையில இவங்க ஜாயின் பண்றாங்க. இவங்க ஏப்ரல்ல ஜாயின் பண்றாங்க, அம்மா அவர்கள் டிசம்பர்ல இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் கட்சியில இவங்களுக்கு பெரிய அளவுல பொறுப்புகள் கிடைக்கல, அந்த கட்சிக்குள்ளேயே பெரிய சண்டை இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஒரு காரணம் காட்டி நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடு சூப்பரா இருக்கு, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க இந்த நாட்டுக்காக ரொம்ப உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2019ல பிஜேபியில போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க ராதாரவி அவங்க கூட சேர்ந்து. ஸோ 2019ல இருந்து இப்போ வரைக்குமே பிஜேபி கட்சியில தான் பயணிச்சிட்டு இருக்காங்க நமிதா அவர்கள். 9th one actress பிந்தியா. இவங்க ஃபர்ஸ்ட் டைமா ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய முன்னிலையில 2006 ஏப்ரல் மந்த்ல ஏடிஎம்கேல ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண அதே இயர் எலெக்ஷன்ஸ்ல ஏடிஎம்கேக்காக கேம்பெயினும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த 2011, 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள், அடுத்து 2014 லோக்சபா எலெக்ஷன், இந்த 3 எலெக்ஷன்ஸ்லயுமே ஏடிஎம்கேக்காக இவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2016ல அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியில போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தென் 2018ல எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு நான் மறுபடியும் கட்சியில ஜாயின் பண்ணி 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸுக்காக கட்சிக்கு பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி அவர்களுமே இதை அக்செப்ட் பண்ணி அந்த இயர் எலெக்ஷன்ஸுக்கு இவங்க தான் பிரச்சாரம் பண்றாங்க ஏடிஎம்கே சார்பா. அதுக்கப்புறம் 2020ல இவங்களுக்கு டெபுட்டி ப்ரொபகண்டா செக்ரட்டரி அப்படின்ற ஒரு பதவி கொடுக்குறாங்க. தென் 2021ல நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு மறுபடியும் ஏடிஎம்கே சார்பா இவங்க தான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஜாயின்ட் ப்ரொபகண்டா செக்ரட்டரி அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க 2023ல. ஸோ 2006ல ஆரம்பிச்சு இப்போ 2026 வரைக்கும் ஏடிஎம்கே கட்சியில இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 10th one actress நக்மா. பிஜேபி இருக்காங்களோ? இவங்க முதல்ல 2004 அன்னைக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியில ஜாயின் பண்றாங்க. இவங்களுக்கு இருந்த ஐடியாலஜி அப்படின்னு பிஜேபி தானே மதச்சார்பின்மை, ஏழைகளுக்காக பாடுபடுவது, அவங்களுக்காக நலத்திட்ட உதவிகள் செய்வது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ரைட்ஸ், சிறுபான்மையினர் மக்களின் உரிமைகளுக்காக போராடுவது, இப்படின்ற மாதிரி கொள்கைகளை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. 2004ல இருந்து காங்கிரஸ் கட்சியில பயணிச்சுட்டு இருக்கவங்களுக்கு 2014ல தான் லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல ஒரு சீட் கொடுக்குறாங்க மீரட் தொகுதியில. பட் அவங்க டெபாசிட்ல இருந்து தோத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நக்மா அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சியோட ஒரு ப்ராமினன்ட் கேம்பெயினரா மாறுறாங்க. பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி பல ஸ்டேட்கள்லயுமே அங்க நடந்த தேர்தல்களுமே போயிட்டு காங்கிரஸ் கட்சிக்காக கேம்பெயினும் பண்ணிருக்காங்க. முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், ஃபார்மர் இஷ்யூஸ் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக குரல் கொடுத்து கேம்பெயின் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில முக்கியமான செயல்பாடுகள் பிரச்சாரங்கள்லாம் இவங்க மேற்கொண்டு நல்ல ஒரு ஆளா இருந்தாலுமே
எந்த ஒரு நாடாளுமன்ற பதவியிலுமே இவங்க இது வரைக்கும் இருந்ததே கிடையாது, வின் பண்ணது கிடையாது. 2004ல இருந்து இப்போ வரைக்குமே இவங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கிய பிரமுகரா இருக்காங்க, எந்த ஒரு பதவியுமே இல்லாம. ஐ திங்க் மேடம் சோனியா காந்திக்கு ராகுல் காந்திஜிக்கு இதெல்லாம் தெரியும். அவங்க டெஃபினட்டா சீக்கிரமா இது முடிவு எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துட்டு தான் ஒரிஜினல் வாய்ஸ் இது எலெக்ஷன்ல we will go into elections. சிட்டிசன் வாய்ஸ் தான் நான் 11th one ஆக்ட்ரஸ் தேவயானி. தேவையா இதுதான் புதுசா இருக்கு, நான் பார்த்ததே கிடையாது. இன்னுமே காட்டுதுலையே. இவங்க எந்த ஒரு கட்சியிலையுமே மெம்பரா கிடையாது, எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு கிடையாது. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல ஸ்டேஜஸ்ல இவங்க அந்த கவர்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸ் அண்ட் தலைவர்களை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, 2 சொல்லியிருப்பாங்க. ஃபங்க்ஷன் கிடையாது, சில ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து டிஎம்கேவை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே விட்டுருப்பாங்க, தெரியுது. ஸோ artist இவங்க இருப்பாங்க. டிஎம்கே சப்போர்ட்டர் அண்ட் அவங்களுக்காக பேசுறாங்க. இதுக்கு முன்னாடியும் 2-3 ப்ரோக்ராம்ஸ்ல நான் கலந்திருக்கேன். இல்ல, பேச செய்தித்தாள்ல வச்சிருவாங்க. உங்க விருப்பம் அமைச்சர் ஐயா இல்லைனாலுமே பேச வந்து வச்சு. பெண்களுக்காக நிறைய சிறப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்பவுமே. 12th one காமெடி ஆக்ட்ரஸ் ஆர். இவங்க அஃபீஷியலாக ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணி 2016 எலெக்ஷன்ஸில் ஏடிஎம்கே கட்சிக்காக பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்காங்க. அந்த டைமில் தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன நடிகர்களாக இருக்க நிறைய பேர் ஏடிஎம்கேக்காக வாக்கு சேகரித்து பல பிரச்சாரங்கள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ஆர்த்தி அவர்களுமே ஏடிஎம்கேக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அந்த இயர் எலெக்ஷனில். ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 4 செட் ஸ்கூல் யூனிஃபார்ம், நோட் புக், ஸ்கேல், பென்சில், அட்லஸ், ஜாமெட்ரி பாக்ஸ், அதையும் தாண்டி கலர் பென்சில்ல இருந்து எல்லாமே அம்மா தராங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஆக்ட்ரஸ் கம் பொலிட்டீஷியனில் ஜோதிகா காட்டினதெல்லாம் பொய்யா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் அந்த வீடியோவில் சொல்லாத ஆக்ட்ரஸ் யாராவது கஸ்தூரி. இன்வால்மெண்ட்டோட அவங்களோட பேரையுமே சொல்லிட்டு போயிருங்க. அமேசிங் நெக்ஸ்ட் ஒரு தான். நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. ஆனா சில பேர் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. கோவை சரளா, அதுக்கப்புறம் சிம்ரன்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ரொம்ப அது முன்னாடி அவங்க 2001 அந்த டைம்லாம், அப்பெல்லாம் நம்மளாம் ஸ்கூல் கார்ட்டூன் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். அதனால இதை பத்திலாம் ஆமா அப்ப தெரிஞ்சு. அந்த அளவுக்கு நாலேஜும் இல்ல, நம்ம இதெல்லாம் பார்க்கவும் மாட்டோம். ஏன் காலேஜ் படிக்கும் போதே அதெல்லாம் இதை ஆமா பத்தி ஒர்க் அவ்வளவா தெரியாது. பண்ணும்போது எப்பயுமே இல்ல, இப்பதான் இந்த இப்ப வருஷம் தான் மட்டும்தான் நம்ம ஆமா ஆமா பார்க்கிறோம். ஆமா ஆமா அதுக்கு முக்கிய காரணம் ஆமா மட்டும்தான். ஆமா. அது நிறைய இல்ல, உண்மையிலே அது எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம்தான். ஆமா அவருக்கு ஏன் நம்ம அவ்வளவு, அதாவது ஒரு 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 விஷயத்துக்கு கூட நம்ம தெரிஞ்சுக்காம, அதாவது வீட்டுல சொல்றதே நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்போ அப்படின்னு தான் தோணுது. இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நம்ம அதை பார்க்காம கவனிக்காம, அதாவது பரிதாபங்கள் காமெடி பண்ணுவாங்க, அந்த காமெடி மட்டும்தான் மென்ஷன் பண்ணி பார்ப்போம் தவிர அதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் புரியுது. ஐயோ இப்படிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஒரு காமெடியா பார்த்துட்டு போயிடுறோம். அவங்க அப்பப்போ பேசின ஒரு இன்டர்வியூல இதுல பார்த்துட்டு நம்ம சிரிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அது இப்போ வரைக்குமே அது இருக்கு எனக்கு தெரிஞ்சு. உண்மைதான். ஏன்னா மத்தவங்களுக்கு இது எப்படின்னு தெரியல, என்னை பொறுத்தவரையும் நான் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டது நிறைய பேர் பொலிட்டிக்கல்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க இதான் உண்மையிலே. அப்படின்னு நல்லாவே இல்ல, நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பேருக்கு சொல்லலாம். தெரியாதவங்க கூட தெரியாம தெரிஞ்ச போயிடுச்சு. என்னை பொறுத்தவரையும் அது விஜய் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆமா ஆமா. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ யாருக்கும் இப்போ விஜய் மட்டும் வரலன்னா அதனால எல்லாருமே நார்மலா நார்மலா இது ஒரு இது அவ்வளவுதானே, ஓட்டு போடணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நார்மலா எடுத்துட்டு, ஏன்னா திமுக ஏடிஎம்கே வரப்போகுது, இப்படி மாறி அப்படியே மாறி உள்டாவா தானே வந்திருக்கோம். மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் நடந்திருக்கும். ஆமா அந்த வேற கிரெடிட்ஸ் எதுவும். எல்லாம் அவருக்கு மட்டும்தான். ஆமா ஆமா. நல்லது. ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.